நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தென்னையில் வந்து இந்த வெள்ளை ஈ, ரூல்கோஸ் ஈ அப்படின்லாம் சொல்லுவாங்க, சுருள் ஈ, இதெல்லாம் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. எல்லோரும் சொல்கிறாங்க மழை பெஞ்சதுன்னா அதோட தன்மை போயிடும், மாறிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது 100% அது போகாதுங்க, தீர்வு ஆகாது. ஏன்னா அதனுடைய கழிவு மட்டும்தான் கழுவிக்கிட்டு போகுங்க. மழை பெய்யல அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் மேலே இருக்குது, அதுதான் கழுவிக்கிட்டு போகுங்க. அந்த ஈ வந்து உள்ள மட்டைக்கு உள்ளே அப்படியே தான் இருக்குங்க. ஏன்னா இது மேலே இருக்கிற கழிவு மட்டும்தான் கழுவிக்கிட்டு போகுங்க. ஏன்னா அதுக்கு உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நொய்யலில் நம்ம அக்கா வீட்டு தோட்டங்க. அதில் பார்த்தீங்கன்னா நைட்டு நல்ல மழைங்க, ஒரு 2 அளவு மலைக்கு மேலே இருக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கண் கூட தெரியும் வயலில் தண்ணி எந்த அளவுக்கு நின்றுட்டுருக்கு அப்படின்ட்டு. அதனுடைய கழிவு மட்டும்தான் மேலே, அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த கருப்பு அப்படியே இருக்குங்க. முழுமையாக கழுவில் எல்லா பக்கம் எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு கூட ஒரு சில மட்டைகள் மட்டும்தான் கழுவி இருக்கும், மீதி அதனுடைய எச்சங்கள் எல்லாமே அப்படியே அந்த கருப்பு அப்படியே இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கருப்பு, அதனுடைய எச்சங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதனுடைய ஈ வந்து அந்த வெள்ளை ஈ இன்னும் அப்படியே இருக்குதுங்கிறத நம்ம காமிக்கிறேங்க. இதை பாருங்க, அடியில் உள்ளது அப்படியே அந்த மட்டையில் அப்படியே இருக்குதுங்க. எதுவுமே போகலைங்க, எல்லோரும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றடிக்கையில் கொஞ்சம் போகும், மீதி அப்படியே தான் இருக்குங்க. இதுக்காகத்தான் இதை வந்து எளிமையான முறையில் செலவு குறைவாகவும் நம்ம இதை கட்டுப்படுத்துறதுக்கான தீர்வு இப்போ இது கண்டுபிடிச்சோங்க. அந்த தான் இப்போ நம்ம வந்து அது எப்படி எளிமையான முறையில் எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறது ஒரு இப்போ செயல் விளக்க பயிற்சிங்க. இப்போ அது வந்து டெமோ காமிக்கிறேங்க. அது எப்படி நம்ம தாய் திரவத்தை வச்சு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத அதை இப்போ பார்ப்போங்க. இப்போ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குண்டு வெல்லம், தண்ணி, இந்த பொடி இதெல்லாம் கலந்து வச்சாச்சுங்க. இதெல்லாமே உள்ளே நம்ம கலந்துருக்குறோம். இது எளிமையானதுங்க, ஈஸியானது. இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னும் மீண்டும் என்னென்ன பண்ணுறோங்கிறத காமிப்போங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மோருங்க. மோர் ஃபுல்லாக நாட்டு மாட்டு மோர் தான் இதுக்கு ஊற்றணுங்க. நாட்டு மாட்டு மோர் ஊற்றிடுறாங்க. அடுத்தது இளநீங்க. எல்லோரும் கேட்குறாங்க இது என்ன இது எப்படிங்கிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம இப்போ நேரடியாக காமிக்கிறோம். அடுத்தது இதனுடைய தாய் திரவங்க. பாருங்க, அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இருக்குங்க, அப்படியே தெளிவு பனந்தெளிவு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நம்ம ஊற்றணும். எளிமையானதுங்க, செலவும் கம்மி. இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் யாருமே இதுக்கான தீர்வு இந்த வெள்ளை ரூல்கோஸ் ஈக்கு வந்து இந்த வாடலுக்கு இன்னும் யாருமே இதுக்கான நம்ம தான் முதலாக இதுக்கு வந்து நம்ம தீர்வு கொடுத்துருக்குறோங்க. 48 மணி நேரத்தில் இந்த பூச்சி இறக்குது, வெள்ளை இறக்குது, ரூல்கோஸ் ஈ. அந்த வாடல் வந்து 30 நாளில் முழுமையாக நீங்கிடுதுங்க. எப்படி ரசாயன உரங்கள் கொடுத்தோம்னா எப்படி மரம் பச்சை கட்டி வருமோ அதே மாதிரி இதுலேயும் மரம் பச்சை கட்டி வளருதுங்க. அது வந்து நம்ம ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்குங்க, உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பதிவுகளும் நம்ம அதில் போட்டிருக்கிறோங்க. தோட்ட உரிமையாளர்கள் பேசியிருக்காங்க, அந்த பதிவும் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால இதை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிங்க, பயனடைங்க. அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம மூடி வச்சிட்டோம்னா தீர்ந்ததுங்க. 8 நாள் இதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதான். இது கலக்கவோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து 8 நாள் கழித்து இதை வந்து நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாங்க. இவ்வளோதான், இதுதான் விஷயம். அதனால் வந்து இது எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிங்க. என்ன இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக தென்னையினுடைய தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டு தோட்டத்துலேயே நிறைய உங்களுக்கு மரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காமிச்சிருப்போம். இப்போவும் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட வாடல் தாக்கம் வந்திருக்குதுங்க. அதை அப்படியே அங்கேயும் காமிச்சிருங்க, அதை நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருங்க. அந்த வகையெல்லாம் வாடல் அங்கே இருக்கிற வகையெல்லாம். ஏன்னா மழையும் இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்குங்க, 2 தடவை மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சாலும் இன்னும் அதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கலைங்க. அதனால தான் நம்ம இதை வந்து சொல்லிட்டு என்னன்னா இன்னைக்கு மரத்தை காப்பாற்ற முடியாதுங்க. அதனால்தான் நம்ம இதை அக்கா வீட்டு தோட்டத்தில் நம்ம இதை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு கொண்டு வந்துருக்குறோங்க. ஏன்னா இவங்க சுற்றி கெமிக்கல் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் அக்காக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் இது வேண்டாம், நீங்கள் பண்ண வேண்டாம், நம்ம இயற்கையிலேயே இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துடலாம்,
பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வரதுக்காக இன்றைக்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இன்னும் 8 நாள் இது ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ஸ்ப்ரேவும் பண்ணலாம், தண்ணியிலையும் ஊற்றலாங்க. எப்படி வேணாலும் நம்மளுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஸ்ப்ரே பண்ணோம்னா 48 மணி நேரத்தில் அந்த பூச்சியெல்லாம் இறந்துருது. வேரில் ஊற்றியில் ஒரு கொஞ்சம் லேட்டாக ஒரு 30 நாளில் மரத்தினுடைய மாற்றம் நல்லா தெரியுங்க. அந்த ஈயும் வந்து இறந்து உளுந்துருதுங்க. இதுதான் இதனுடைய கான்செப்ட்டுங்க. அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம். செலவும் குறைவு, நஞ்சு இல்லாததுங்க. ஏன்னா மற்றது எல்லாருமே கெமிக்கல் தான் கட்டுறாங்க, அது விஷம். ஆனால் இது வந்து நேச்சுரலானது. இது வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் கையாளலாம். இது வந்து எந்த கெடுதலுமே கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வேரில் கட்டுறாங்க. வேரில் கட்டினா 90 நாளைக்கு இளநீ குடிக்கக்கூடாது, அது பாய்சன் தானுங்க. அந்த காயை சாப்பிட்டோம்னாலும் இளநீ குடிக்கலனாலும் அந்த காயில் தான் அந்த தன்மை ஏறப்போகுது. அந்த காயை சாப்பிட்டோம்னா நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகள்லாம் வரும். அது மரத்துக்கும் கெடுதல், மண்ணுக்கும் கெடுதலும், மனிதனுக்கும் கெடுதலுங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டு தான் நஞ்சு இல்லாத கொடுக்கணும் தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் என்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரிச்சுங்க வெளியில் எல்லாத்துக்கும் பயன்பாட்டுக்கு கொடுக்கணுன்ட்டு கொண்டு வந்திருக்கிறேங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் புதுசாக என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் என்னுடைய வயல் தான் சோதனை வயல், அதில் தான் எல்லாமே பண்ணுவேனுங்க. பண்ணிட்டு தான் அது வெற்றிகரமான ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் விவசாயிகளுக்கு சொல்லுவேனே தவிர கொண்டு வந்து கொடுக்கணும் தவிர இல்லைன்னா கொண்டு வர மாட்டேங்க. ஏன்னா ஒரு விவசாயி பாதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம கார்பரேட்டுக்காரன் கிடையாது, நான் ஒரு இயற்கை விவசாயி. அதனால விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது நஞ்சு இல்லாத நல்லதை கொண்டு போய் சேர்த்துறங்கிறதா என்னுடைய நோக்கம். இந்த தாய் மண்ணுக்கு வந்து நம்ம எந்த நேரத்துலையும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். ஏன்னா நம்ம மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் வாழக்கூடிய நம்ம நல்லா இருக்க முடியும், நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் முயற்சி எடுத்து போராடி இதை செஞ்சிட்ருக்கிறேங்க. அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதனால் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா விவசாயிகளுக்கும் தென்னை விவசாயிகளுக்கு போய் சேரட்டும், பயனடைட்டுங்க. அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும், எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்குங்க. இன்னும் நான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குங்க. அதனால் எல்லாருமே இயற்கை முறைக்கு மாறுங்கள், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வோங்க. நன்றிங்க.